Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 668 பார்ட் 2. ஓபன் பண்ண அந்த கொரிடா கொலோசியத்தை தான் காட்டுறாங்க. மக்கள் எல்லாருமே ஃபைனல் சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு உடனே கண் இமைக்காம பார்த்துக்கிட்டு கண்ட மேனிக்கு கத்திட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண போறதே அந்த பர்ஜஸ் தான். அப்படியே பாஞ்சு போய் லூசியை தான் அட்டாக் பண்ண போவான். அதாவது சாபோவை. அவனை பொறுத்த வரைக்கும் அவன் லூஃபி தானே. ஸோ ஃபர்ஸ்ட் அவனை காலி பண்ணணும்னு அட்டாக் பண்ண போனா சாபோ அசால்ட்டா ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆகி ஓட ஆரம்பிச்சிருவான். அதுவும் அவுட்டர் சர்க்கிள் தான் ஓடிட்டு இருப்பான். என்ன பண்றான் இவன்? அட்டாக் பண்ண வந்தவனை திருப்பி அட்டாக் பண்ணாம இவன் ஏன் ஓடிட்டு இருக்கான்னு முழிப்பாங்க. ஆனா அவன் பிளானே வேற. அவனோட டார்கெட் டெவில் ஃப்ரூட் மட்டும்தான். இவனு கூட சண்டை போட்டு ஜெயிக்கிறது இல்ல. அதனால அந்த ஃபைட்டிங் ஃபிஷ் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் பையன் அப்படி பண்ணிட்டு இருக்கான். சோ ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைட்டிங் ஃபிஷ் அப்படியே பாஞ்சு அட்டாக் பண்ண வரும். அதுக்கு மேல அந்த பொட்டி இல்ல. அது ஜம்ப் பண்ணி மொத்தமா வரும்போது டைரக்டா ரிங்குக்குள்ள தானே போகும். அப்படி வந்துட்டு இருக்கும்போது ஸ்ட்ரைட்டா இருக்கிறது பார்த்தலோமியோ தான். அவன் எல்லாம் தொட முடியுமா கிளாஸை உருவாக்குவான். அதுல இடிச்சு திருச்சு தண்ணிக்குள்ள போய் விழுந்துரும். பர்ஜஸ் கண்டுபிடிச்சிருவான். இந்த கிறுக்கு பைய பிரைஸை ஜெயிக்கிறதுக்காக தான் ஓடிட்டு இருக்கான்னு. அந்த டைமுங்கும் போது அடுத்த ஃபிஷ் வந்து சாபோவை அட்டாக் பண்ண வரும். அதுலயும் எஸ்கேப் ஆயிடுவான். அது நேரா பர்ஜஸ் கிட்ட வருமா. அவன் ஓங்கி அதோட வாயில ஒரே குத்து திருத்திரும். அதுக்கப்புறம் ரெண்டு ஃபிஷ்ஷிங்க அட் டைம்ல ரெண்டு பக்கமா வந்து கடிக்க வருமா. ஒரு ஜம்ப போடுவான். ரெண்டுமே முட்டிட்டு தண்ணிக்குள்ள போய் விழுங்க. இது அவனுக்கு செம ஃபன்னா இருக்குதுப்பானா. டீமன் டேக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா இது ரன் பண்றது நானாச்சே. இங்க இருக்க சின்ன சின்ன டூல்ஸ் கூட ஆடியன்ஸை என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்காக மட்டும்தான். அதனால ஃபன்னா தான் இருக்கும்பா. உடனே பர்ஜஸ்க்கு காண்டாயிரும். ஏன்னா அவன் டூல்னு சொன்னது அங்க இருக்க கண்டஸ்டன்ஸ் தான். உடனே இழிச்சுக்கிட்டே சும்மா என்ஜாய் பண்ணு, லூசு மாதிரி பண்ணாதேம்பா. அப்படியே கட் பண்ணா பேலஸ்க்கு போகணும்னு சொல்லிட்டு நம்ம பையலுக்கு சீக்கிரட்டா ஒரு வழியா மேல வந்தானுங்கல்ல. அவனுக்கு அப்படி மேல வந்தவனுக்கு செவுத்த ஓபன் பண்ணிட்டு வெளியில வருவானுங்க. ஏன்னா சீக்கிரட்டான ரூட் ஆச்சு. அப்படி வெளியில வந்து பார்க்கும்போது யாருமே இருந்த மாதிரி இல்ல. ஒரு நிறைய மறைஞ்சு வந்து எட்டி பார்த்தா மேல வந்துட்டானுங்க. ஆனா பேலஸ்குள்ள போகணும்னா ஒரு பெரிய டோரை தாண்டி தான் உள்ள போகணும். இதுதான் என்ட்ரன்ஸ். ரேம்பார்ட் டவர்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி தான் பேலஸ் கிட்ட போகணுமாமா. அதாவது இந்த பேலஸே அடுக்கடுக்கா இருக்கும். சோ இவங்க பேலஸை ரீச் ஆகணும்னா இன்னும் மேல போகணும். மெயின் டோர் வழியா போகணும்னா வழக்கம் போல பாஸ் தேவை. அண்ட் அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்காங்க. சிக்கினாங்கன்னா பெரிய கூட்டமே கிளம்பிடுவானுங்க. அது மட்டும் இல்லாம டோஃப்ளமிங்கோவும் உசாராயிருவான். இங்க இருந்து மேல போறதுக்குமே ஒரு சீக்கிரட்டான வழி இருக்குது. அது வயலட்டுக்கு நல்லாவே தெரியும். அதனால யாரு கண்ணுலயும் சிக்காம எந்த ஒரு சீனும் கிரியேட் பண்ணாம பொறுமையா போவோம். என்னைய ஃபாலோ பண்ணுங்கப்பா. யாராச்சும் பார்த்து எக்ஸிக்யூட்டிவ்க்கு கால் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் அந்த பிக்காங்கிற பிக்காலி பைய வந்து இவங்களை கண்டுபிடிச்சு வச்சு செஞ்சிருவான். அதுக்கப்புறம் இவங்களோட எல்லா முயற்சியுமே வீணாயிரும்னு சொல்லி கூட்டு போனா விக்கா பார்த்துட்டு அங்க பாருங்க நீங்க இவ்வளவு சொல்லியும் வீணா போச்சேன்னு சொல்லுவா. என்ன ஆச்சுன்னு பார்த்தா புழுதியை கிளப்பிட்டு யாரோ டோரை நோக்கி ஓடிட்டு இருப்பாங்க. அதுவும் கம் கம்னு கத்திட்டு. அப்படின்னா அது யாரு? நம்ம லூஃபி பைய தான். எங்க அவன் ஒரு விஷயத்த பொறுமையா கேட்டிருக்கான். இவ்வளவு தூரம் பொறுமையா வந்ததே பெரிய அதிசயம். அப்படி ஓடி போனவன் அவன் கைய சும்மா பெரிய சைஸுக்கு மாத்தி ஓங்கி ஒரே அடி கதவு ஜன்னல் அங்க இருந்து எல்லாமே பிச்சுக்கும். சொல்ல போனா பாதையில ஒரு பெரிய பள்ளத்தாக்கே உருவாயிருச்சு. அப்படி ஒரு வேலையை பார்த்துட்டான். அட சண்டால பயலே இப்படி பண்ணிட்டியாடா பேதியில போனவனேன்னு கத்திட்டு இருப்பாங்களா. எல்லாம் மயக்கம் போட்டு பேனு கிடப்பானுங்க. ஓகே டோர் ஓபன் வாங்க போகலான்னு கேஷுவலா சொல்லுவான். அட நாய டோரை ஓபன் பண்றதுதான் பஞ்சாயத்துன்னா அப்பவே வேலையை முடிச்சிருப்போம்லடா. ஏன்டா சீனை வாங்குற? சரி சம்பவம் பண்ணிட்டான். இதுக்கப்புறம் இவங்க சீக்கிரட் வழியில போனாலும் சரி இல்ல ஸ்ட்ரெயிட் வழியில போனாலும் சரி ஆரம்பிச்சாச்சு. இனி ஒன்னும் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு வேகமா போற வழியை பார்ப்போம்னு சொல்லி எல்லாம் அடிச்சு பிடிச்சு போவாங்களா. அப்ப என்ன லூஃபி அடித்து போட்டதுல ஒரே ஒருத்த மட்டும் அப்படியே கஷ்டப்பட்டு எந்திரிச்சு வந்துட்டாங்க இவங்க அவங்க தானேன்னு சொல்லி அலாரத்தை ஆன் பண்ணி விட்டுருவான். உடனே மொத்த ரேம்பார்ட் டவருக்குமே அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸ்டார் ஹேட் லூஃபி டவருக்கு வந்துட்டான் அப்படின்னு பயங்கரமா அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டு இருக்குது. இந்த மேட்ரு டோஃப்ளமிங்கோட காதுக்கும் போயிருமா. அவன் அங்க லூஃபி எப்படி சண்டை போட்டுட்டு இருக்கான்னு லைவா மேட்ச் பார்த்துட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது லூஃபி எப்படி இங்க வருவான்? என்னங்கடா என்னென்னமோ டகால்ட்டி வேலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அவனே கடுப்பாவான். கிங்கும் அங்கதானே இருக்காரு. அவருக்கு ஒன்னும் புரியல. ஆனா கிங்குக்கு வாயில நல்லா பொங்கு பொங்குன்னு போட்டுதான் உட்கார வச்சிருக்கான். மனுஷன் சைலண்டா வாயையே திறக்காமலா உட்கார்ந்துட்டு இருக்காரு. பேபி ஃபை கால் பண்ணிட்டு என்னடா முட்டா பையல மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, அது நிஜமாவே லூஃபி தானான்னு கேட்டா ஐயோ அவனே தான், எந்த டவுட்டும் இல்லன்னு அடிச்சு சொல்லுவாங்க. இருக்க வாய்ப்பு இல்லடா, அவன் லூசிங்கிற பேர்ல கொலோசியத்துல சண்டை போட்டுட்டு இருக்கான். நாங்க தான் பாத்துக்கிட்டு இருக்கமே, அப்புறம் எப்படி இங்க வருவான்னு கேப்பா. இங்க டோஃப்ளமிங்கோக்கு ஏதோ ஒரு பெரிய குழப்பம் நடந்திருக்குன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஆடி நரம்பெல்லாம் அவனுக்கு புடைச்சு வழக்கம் போல வெடிக்கிற நிலைமைக்கே போயிடும். இங்க நம்ம பையன் போற வழியில இருக்கவனுக்கு அத்தனை பேர்த்தையும் உத மிதி குத்து அடி எல்லாத்தையும் வளைச்சு வேண்டாம் அவங்க சொல்ல வாரி வழங்கிட்டு போவான். இவ்வளவு நேரம் மாறு வேஷத்துல போட்டிருந்தானுங்க. ஆனா இப்போ மாறி அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அதான் முழுசா நனைஞ்சாச்சு. இதுக்கப்புறம் எதுக்கு முக்காடு? சோ லூஃபி, ஜோரோ, வயலட், அப்புறம் இந்த சாமுராய் கின்னு இவங்க எல்லாருமே வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லி போன்ல கத்திட்டு இருப்பானுங்க. டோஃப்ளமிங்கோக்கு வெறி சொறி மாதிரி ஏறிட்டே போகும். அப்படின்னா லைவ்ல லூஃபி மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கிறது யாரு நீன்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். அப்படியே அத்தனை பேர்த்தையும் காட்டுவாங்க. மண்டை சூடாகி குழம்பி போய் டோஃப்ளமிங்கோ நின்றுட்டு இருப்பான். இங்க நம்ம லூஃபி டே மிங்கோ எங்கடா இருக்க, உன் பல்ல பேக்காம விட மாட்டேன்னு வெறி கொண்டு பாஞ்சி வருவான். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா. Yeah!